இந்த டிவி ஷோஸ் இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங், மைண்ட் ப்ரோக்ராமிங் மாதிரி. நம்ம மோஸ்ட்லி குழந்தைங்க எப்படி வளருது அப்படின்னா, ஒரு மொழி அப்படின்றத அவங்க கத்துக்கிறது கூட புரிஞ்சுகிட்டு அத பார்த்து தான் கத்துப்பாங்க. ஸோ எத நம்ம பார்க்குறோமோ அதுதான் மனசுல பதியும். அவங்க வீட்ல எப்படி இருக்காங்க, ஃபேமிலில எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்றது தான் ஒரு குழந்தையோட கண்ணோட்டத்தையும், குணத்தையுமே வளர்க்கும். அப்ப நம்ம அதிகமா எத பார்க்குறோம், எத கன்சியூம் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட அ டே டு டே லைஃப்பும், வாழ்வியல் முறையே அத சார்ந்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறது, வீடுனாலே ப்ராப்ளம் இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தையும், மனநிலையையுமே மனுஷங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா அத நம்புற அளவுக்கு விதைச்சிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அ நெறைய டிவி ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆணும், பெண்ணும் சண்டை போடுற மாதிரி. ஆணுக்கு பெண் எதிரி, பெண்ணுக்கு ஆண் எதிரின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்த வந்து ஆணித்தனமா விதைச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஆண், பெண் சந்தோஷமா இருந்தா தான் அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கும். அந்த குடும்பம்ன்ற சூழ்நிலையே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமா இருக்கும். ஆனா, அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி மனப்பான்மையும், அப்படி ஒரு பக்குவத்தையும் அவங்களுக்கு நம்ம குடுத்து, இதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லி அவங்க பிரெயின் நார்மலைஸ் ஆகுற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த சமூகம் முன்னேறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா, ஃபேமிலிலயே அது பிரச்சனையா நெனைக்கும். ஃபேமிலில அதுக்கு நிம்மதி இருக்காது. ஸோ, ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஏதாவது ஒரு டிப்ரஷனோ இருந்துகிட்டே இருக்கும் மனுஷங்களுக்கு. அப்படி ஒரு மனுஷங்கள ஒரு தன்னிலை இல்லாம, ஒரு சமநிலை இல்லாம, கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே வச்சிருந்தோம்னா, அவங்க வந்து அ கெரியர்ல மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுல தான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமும், அதுல அவங்களுக்கு ஒரு போலியான ஒரு கௌரவம் கிடைக்குது, ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. அத சார்ந்து அந்த அடையாளத்த அவங்க தரிச்சிருக்கிற வரைக்கும் தங்கள எல்லாரும் மதிக்கிறாங்கன்னும்போது, மத்தது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஒரு மெஷின் மாரி நீங்க வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அதுதான் நீங்க பொறந்ததுக்கான பர்ப்பஸ் அப்படின்னு நீங்க நம்புவீங்க. நம்ப வச்சுட்டாங்க, நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி படங்கள்ல லவ். அ எல்லா இடத்துலயும் இந்த லவ்வ காட்டுற விதம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காதலோ, அ ஆழமான ஒரு காதலியோ இப்போ காட்டுறதே இல்ல. காதல்ல கலப்படம். மொத்தம் அந்த வார்த்தையே வந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தமே யாருக்கும் தெரியல இந்த தலைமுறையினருக்கு. அத வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. ஒரு காதல் இல்லன்னா இன்னொரு காதல் அப்படின்ற மாரி. அந்த காதல்ன்ற அந்த உணர்வுக்கான ஒரு அர்த்தமோ, அது ஒரு உறவு அப்படின்னும்போது, அ அதற்கான மதிப்புமே போயிடுது. ஏன்னா நம்ம எத பார்க்குறோமோ, அதுதான் நம்ம கத்துக்கிறோம். அதுதான் நம்ம நியூரான்ஸ் மிரர் பண்ணுது. அத தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன இருந்ததுன்றது கூட நமக்கு தெரியல. பழசு எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அத விட முக்கியம், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அன்பா ஒரு ஃபேமிலிய நடத்தணும் அப்படிங்கிறது படத்துல, சினிமாலலாம் காட்ட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு புரியாது. அண்ட் ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலி வந்து மோசமா இருக்கு. அப்பா, அம்மா வந்து மோசமா இருக்காங்க. நெறைய பேருக்கு நார்சிஸ்டிக் பேரண்டிங் இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்சிஸ்டிக் டிஸார்டர் இருக்கவங்க வந்து ஹஸ்பண்டா வராங்க, ஒய்ஃபா இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ ஆல்ரெடி இப்படிதான் இருக்கு. சரி இத எப்படி மாற்றி அமைச்சுக்கிறது அப்படின்ற ஒரு அறிவுமே அவங்களுக்கு கொடுக்கப்படல. இத நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த சமூகம் ரொம்ப பெரிய வீழ்ச்சிய நோக்கி தான் போகும். மேல்னா வந்து இதான் கெத்து, இப்படிதான் நடந்துக்கணும். பெண்கள இப்படி நடத்தா தான் கெத்து அப்படின்றத, ஆண்களுக்கு உளவியல் ரீதியா இதுல வந்து புரோகிராம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள மதிக்கிறத தான் அவங்க விரும்புவாங்க. அப்படி அவங்க மதிக்கும்போது தான் மற்ற பெண்களும் அந்த ஆண் மேல வந்து ஒரு மரியாதைய குடுப்பாங்க. எப்போ ஒரு ஆண் தன்னுடைய மனைவிய வந்து நேசிக்கிறாரோ, மரியாதை குடுக்குறாரோ, மதிப்ப குடுக்குறாரோ, அப்போ அந்த சமூகத்துல அந்த ஆணினுடைய மதிப்பு கூடுது. இந்த லவ் அப்படிங்கிறத இப்படி கொச்சப்படுத்திட்டாங்க. ஆனா இந்த மாரி கொச்சப்படுத்தாம ஒரு புனிதமா நீங்க வந்து எப்பவும் போல ஆத்மார்த்தமா காதலிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஆரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து ஆம்பிளிஃபை ஆகும். அந்த ஒரு உணர்வு வரும்போது, ஆக்ஸிடோசின் சுரக்கும்போது. வயலன்ஸ் அதுக்கப்புறம் வந்து கலவி குறித்து காட்டுறது. இந்த மாரியான விஷயங்கள வந்து நார்மலைஸ் பண்றது. ஸோ அது வந்து ஹீரோஸ் பண்ணும்போது, இவங்களும் பேஷனேட்டா நியூரான்ஸ் மிரர் பண்ணும்போது, அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு அது நார்மலா போயிடும். ஒரு விஷயத்துக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்ன்றத எப்படி நாம இம்மீடியேட் ரியாக்ஷன் நம்ம பிரெயின் எங்க இருந்து கத்துக்குது அப்படின்னா,
ஒண்ணு நம்ம ஜெனடிக்ல இருந்து எடுக்கும். இன்னொன்னு அ இதுவரைக்கும் பார்த்து வந்த விஷயங்கள வச்சு, அது வந்து இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இப்படிதான் நாம கத்துக்கிறோம். இன்னமும் நம்மளோட சப்கான்ஷியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, இப்படிப்பட்ட வயலன்ஸையோ, இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களையோ அதில விதைக்கிறதுங்கிறது ஆரோக்கியமானதாவே இருக்காது. வெறுப்பு அரசியல். ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க சாடல்கள மட்டுமே முன்வைக்கிறது. இந்த மாதிரி சாடல்கள மட்டுமே முன்வச்சு, அப்போதைக்கு அந்த விளைவுகள வந்து நீர்த்தடிச்சிருவாங்க. என்ன கோவமா இருந்தாலும், என்ன ஒரு கேள்வியா இருந்தாலும், என்ன ஒரு சந்தேகமா இருந்தாலும், என்ன ஒரு குற்ற சாடலா இருந்தாலும், அத நீர்த்தடிக்கிற மாதிரி பழிய இன்னொருத்தர் மேல போடுறத மட்டுமே வழக்கமா வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த அமைப்பு வந்து இருக்கு. இப்போதைய சமூக கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. அடையாளங்கள வச்சு அரசியல் பண்றது. மனிதம் அப்படிங்கிறதும், அன்பு அப்படிங்கிறதையும் கொண்டே வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒண்ணா இருந்துட்டா எப்படி அ ஒருத்தர பத்தி ஒருத்தர்கிட்ட தப்பா சொல்றது, அப்புறம் எப்படி ஒருத்தர பத்தி ஒருத்தவங்க கிட்ட வந்து கெட்ட விஷயங்கள பார்க்க முடியும்? அ அவங்களுக்குள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி, அவங்கள ஒரு குழப்ப மனப்பான்மைக்குள்ளேயே வச்சிருந்து, அவங்கள எப்படி பொறாமையெல்லாம் தூண்டி விட்டு, வஞ்சம், கோவம் இதெல்லாம் தூண்டி விட்டு எப்படி கட்டுப்படுத்துறது ஒவ்வொருத்தரையும்? ஸோ இப்படியெல்லாம் எல்லாரும் பிரிஞ்சிருந்தா தானே ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு மாரி சொல்லி நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதனால இந்த அன்பு, அ மனிதம் இத சார்ந்த எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வாழ்றது, இந்த வார்த்தைகள கேட்டாலே அவங்களுக்கு வந்து அலர்ஜியா இருக்கும். அடையாளங்கள வைத்து மட்டும் தான் அரசியல் எல்லாமே. உங்களுக்கு இங்க வந்து ஜாதி அப்படின்ற ரீதியில அடையாளங்கள வச்சு சண்டை மூட்டி விடுறது. அதுக்கப்புறம் மொழி, அதுக்கப்புறம் மதம், வெளில போனா இனம், இப்படி. அதுக்கும் மேல அ பேசிக் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் இதுல இருக்கணும்னு சொல்லி நார்ம்ஸ் கொண்டு வரது. வாட்டர்ல வந்து குளோரின் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூரைடு, அலுமினியம் இது அதுன்னு சொல்லி கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணி, மனுஷங்க வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல தான் உடல் தன்னைத்தானே ரீஜெனரேட் பண்ணிக்கும். அது ரீஜுவினேட் பண்ணக்கூடாதுன்னு, அத வந்து ஸ்லோ ப்ராசஸ்ல அ அத வந்து நிறுத்தறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அத்தனையும் பண்ணி, அ அந்த மக்கள வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க விடாம பண்றது. படிப்பறிவு. படிப்பறிவு வேலை செய்றதுக்கு மட்டும் தான் இருக்கும். அத தாண்டி யாராவது படிச்சுட்டாங்கன்னு சொன்னா, எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்கள வளர விடவே மாட்டாங்க. நீங்க வேலை செய்றதுக்கு மட்டும் தான் படிக்கணும். கடைசி வரைக்கும் அந்த வேலை செய்யணும். அதுல வரக்கூடிய பணத்த வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அப்பதைக்கு. அப்போதே டோபமைன் தேவைக்காக இப்படி ஒரு கட்டமைப்பு தான் இந்த சமூக கட்டமைப்பு. நாலெட்ஜ் குடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன நாலெட்ஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அதுதான் நீங்க வந்து கத்துப்பீங்க. அவங்க மறைக்கக்கூடிய நெறைய விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அத பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமா தான் சொல்லியிருப்பேன். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அதுல நெகட்டிவ் நெறைய இருக்கு. அதுல வந்து அத நெகட்டிவா யூஸ் பண்ணலாம், நெறைய விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் வந்து நானே அத எடுத்துட்டு வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ என்னால நேர்படையா எதையுமே சொல்ல முடியல அப்படின்றதுனால, நான் இப்படி என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அத்தனையுமே கொஞ்சம் போய் பாருங்க. உங்களுக்கான அறிவு வந்து இவ்வளதான் இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த சமூகத்த கட்டமைச்சவங்க தீர்மானிச்சு வச்சிருப்பாங்க. இத தாண்டி சுயமா யோசிக்கிற மாரி யாராவது ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா, விடவே மாட்டாங்க. வளரும்போதே அவங்கள சுத்தி தப்பு தப்பா சொல்லி ஒருத்தர் வந்து பகையா மாற்றி, அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அவங்க விழுந்து போற மாதிரி செஞ்சுருவாங்க. வெளியில இருந்து வந்தெல்லாம் யாரும் கெடுதல் செய்ய வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்க விழற மாதிரி சிறப்பா அந்த செய்கைகள் இருக்கும். நம்மளோட அறியாமையும், இன்னசென்ட்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அலட்சியப்படுத்துறது, இக்னோர் பண்றதும் தான் நம் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம், அவங்களோட பலம். ஏன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இப்போதைக்கு எனக்கு வேலை வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வந்து காசு வேணும். இவ்வளோ தானே. இதனால என்ன இருக்கு? நான் இப்படி வாழ்ந்துறதுனால என்ன இப்போ? அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அலட்சியப்படுத்திட்டே போறதுனால, நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஜெனரேஷன்ல இப்ப நம்ம எவ்ளோ எவல்யூஷன்க்கு நல்ல பீக்ல இருந்து நம்ம மூளை செயல்திறன் நல்லா இருக்கு. நெறைய விஷயங்கள் நாமளே யோசிச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். அப்டின்னும்போது, ஒவ்வொரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் நல்லா வந்திருக்கு அப்டின்னும்போது, இங்க இருந்து நம்ம பட்டுட்டோம் அப்டின்னா, திருப்பி கான்ஷியஸ்னஸ் வந்து ரிவர்ஸ்ல போயிடும். கெட்ட விஷயங்கள்ல வந்து டோபமைன தேட ஆரம்பிச்சுருவோம். இல்லன்னா வந்து அந்த தேடலுக்கானது மட்டுப்பட்டுரும்.
இன்னொன்னு 1940லயே கண்டுபிடிக்கப்பட்ட அட்வான்ஸ் கண்டுபிடிப்புகள்லாம் எவ்வளவோ இருக்கு. ஆனா, இப்ப நம்ம யூஸ் பண்றதுலாம் அத விட ரொம்ப கம்மி. ஸோ உண்மை வந்து வேற. இங்க வந்து போலியா காட்டப்படுறது வேற. ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவரையே வந்து பலவீனப்படுத்துறது. இந்த மாதிரி பலவீனப்படுத்திட்டா அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அங்க இருக்காது. அதனால குடி, போதை இதுக்கெல்லாம் வந்து குடும்பத் தலைவர்கள வந்து அடிமைப்படுத்துறது. இப்படி இருக்கும்போது சமூகத்தோட அடுத்த கட்டம் வந்து வீழ்ச்சிய நோக்கி தான் போகும். கஷ்டப்பட்டு வெளியில வரக்கூடிய மக்களும் இருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து மோசமா தான் போகும். ஏன்னா மரபு கடத்துதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்பான்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த மரபு கடத்தப்படுறதே வந்து சரியா கடத்தப்படாது. இன்னொரு விஷயம், இவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி நெறைய பேரோட முன்னேற்றத்தையே முடக்கிடுவாங்க. இந்த கேளிக்கைகள், அதுக்கப்புறம் வந்து அ அப்போதைக்கு டோபமைன் தரக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் வச்சு எல்லாரையும் பலவீனப்படுத்துறது. உளவியல் ரீதியா எல்லாரையும் பலவீனப்படுத்தி டிஸ்ட்ராக்ட் பண்றது. வொர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு நேர்மையா இருக்கீங்க, ஒழுக்கமா இருக்கீங்கன்னா, உங்களால பணம் ஈட்ட முடியாது. இந்த சொசைட்டில சர்வைவ் பண்ண முடியாது. பொய் சொல்லி ஏமாத்துறவங்க தான் இந்த சொசைட்டில சர்வைவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த வொர்க் கல்ச்சர் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அசிடிக் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியே இந்த வொர்க் கல்ச்சர் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்லவங்களா இருந்தீங்கன்னா, கெமிக்கலி பேலன்ஸ்டா இருந்துருவீங்கல்ல, ஆரோக்கியமா இருந்துருவீங்கல்ல. வொர்க் கல்ச்சரே உங்களோட அசிடிக் ஹார்மோன்ஸ் அதிகமாற மாரி, கெட்ட எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாரி இருந்தா தான் இந்த சொசைட்டில பொழைக்க முடியுன்ற மாதிரி தான் இந்த கட்டமைப்பே இருக்கு. அதுவும் உங்க கான்ஷியஸ்னஸ்ல எந்தவித ப்ராக்ரஸுமே இருக்காது. உங்க சோல் அடுத்த லெவலுக்கு போறதுக்கோ, கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகுறதுக்கோ, எந்த ப்ராக்ரஸுமே இல்லாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை, உதவி செய்றது, அ ஆல்கலைன் ட்ரேட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள், அத அத வந்து கடைப்பிடிக்க விடுறது, எதுவுமே இருக்காது. ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, இதுக்கு அடுத்து என்னன்றத தெரிஞ்சுக்கிறது, இந்த மாரி விஷயத்துலயும் உங்களுக்கு வந்து ஈடுபடுத்த மாட்டாங்க. நீங்க வேலை, வேலை, வேலை. வேலை செய்றது, காசு சம்பாரிக்கிறது, டோபமைன வந்து ஈட்டிக்கிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெண்கள வந்து மோசமா நடத்துறது, அதுக்கப்புறம் ரேப். இந்த ரேப் அப்படிங்கிற விஷயம் வந்து அடுத்த தலைமுறைக்கான மரபு கடத்தப்படுறதுல ரொம்ப பெரிய சிக்கலா அமையும். எந்த சொசைட்டில ரேப் அதிகமா நடக்குதோ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையில வந்து எல்ஜிபிடிக்யூ அதிகமா இருக்கும். காரணம், இந்த ஆண்கள் அவங்க மரப மாற்றி எழுதினதுனால, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகள்ல அவங்க மரபுல இந்த தாக்கம் வரும். ஆனா இந்த உண்மைய யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த பிறந்த குழந்தைக்கு மேல தான் சாடல் முன் வைப்பாங்க. அந்த குழந்தைகள் மேல தப்பு கிடையாது எப்பவுமே. முன்னாடி தலைமுறையில இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய குணநலன்கள், அவங்க என்ன உணர்வு ரீதியா என்ன மாதிரி மரபுல எழுதியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஆணுக்கு இன்ன இலக்கணம், பெண்ணுக்கு இன்ன இலக்கணம் அப்படின்னு சொல்லி நாம சமூக கட்டமைப்ப வடிவமைச்சோம் அப்படின்னா, சந்ததிகள் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா இருப்பாங்க. ரொம்ப நல்ல குணத்தோட நல்ல குழந்தைகள் அடுத்தடுத்து பிறக்கும். மரபறிவு. மரபறிவுன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜெனடிக்காவே சில அறிவுகள் இருக்கும். அதுதான் வந்து மரபறிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரபறிவ வெளியில எடுக்கவே விட மாட்டாங்க. ஒரு சொசைட்டில ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனே நடக்குது எவல்யூஷன்ல அப்படின்னும்போது, அங்க வந்து இந்த மரபு முருகேறின மக்கள் வந்து குழந்தைகள் வந்து பிறப்பாங்க. ஸோ அவங்களால இந்த சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமான விளைவுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு செட் ஆஃப் விஷயங்களே வந்து ஒரு சமூகத்துல இருக்கவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொட்டீனா. எப்போ அது நிக்கும் அப்படின்னா, எவல்யூஷன்ல ஒரு கடைசி செட் ஆஃப் பீப்பிள் வந்து எவால்வ் ஆகி, அதுல ஒரு மாற்றத்த கொண்டு வந்து நுழைக்கிற வரைக்கும் அந்த ரொட்டீன் ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கும். அவங்க தான் இந்த சொசைட்டில ஒரு மாற்றத்த குடுப்பாங்க. அப்போ இந்த சொசைட்டில மோசமா பெண்கள நடத்துறது, இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது திரும்பி திரும்பி நடக்குதுன்னா, பெண்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆண்கள் ஆண்களுடைய மரபு கடத்தப்படுறதுல பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மரபறிவு வந்து மோசமா போகும். ஒரு சமூகத்துல பெண்ணுடைய எம்பவர்மெண்ட்ட விட, ஆண்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க குணநலன்களோடன்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஆண்கள் தான் மரப கடத்துறாங்க.
மரப கடத்துறதே ஆண்கள் தான். ஆண்கள் ரொம்ப பெண்ணும் முக்கியம், ஆணும் முக்கியம். அப்படி இருக்கும்போது, இந்த விஷயம் திருப்பி திருப்பி நடக்குதுன்னா, இத நம்ம மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கலன்னா, மரபறிவையும் மீட்டெடுக்க முடியாது. இன்னொன்னு, அடுத்த தலைமுறைகள் இத விட ஆக்கப்பூர்வமா பிறக்கணும். நல்ல வழியில மரபு முருகேறின ஒரு ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ், கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆன அ அ வங்க தான் அடுத்தடுத்து பிறக்கணும். ஆனா, அது என்ன ஆகும்? அப்படியே பின்னோக்கி போகும். ஸோ, அதனால இப்போ உங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முட்டாள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா? மரபறிவ மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வழி தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ். மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கும் மரபறிவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கும்போது உங்களோட கான்ஷியஸ்னஸும், சப்கான்ஷியஸ்னஸும் கொஞ்சம் மர்ஜ் ஆகும். ஸோ, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உடல்ல இருக்க மற்ற அ சென்சஸ் எல்லாமே நீங்க வந்து முருகேற்றுறதுக்கும், அத வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்குமே வந்து இது காரணமா அமையும். எல்லா குழந்தைகளுக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கட்டாயமா கற்பிக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாவது அவங்க லைஃப்ல அத வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணி இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு எமோஷனல் டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ குடுக்கும். அந்த எமோஷனல் டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் நீங்க எப்படி உணர்ந்து உங்க மரபுல வந்து நீங்க இலக்கணம் எழுதுறீங்க அப்படின்றது. ஸோ, அத நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு குளறுபடிய இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டில ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. கன்ஃப்யூஷன உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. கேயோஸ் இஸ் எ பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கேயோஸ் இஸ் எ லேடர் அப்படின்ற மாரி. ஏதாவது ஒரு குழப்பத்த இவங்க உண்டு பண்ணி, பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு, அதன் மூலியமா வேற ஒரு விஷயத்த வந்து இவங்க சாதிச்சுப்பாங்க. இப்படி இந்த கட்டமைப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்களும் இங்க இருக்காங்க. கெமிக்கல் பேலன்ஸுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வாட்டர வந்து ரெகுலேட் பண்றது கெனால்ஸ் மூலியமா. அது ஒரு விஷயம். இன்னொன்னு போராடி எப்படியாவது இந்த தலைமுறை, இந்த கடைசி தலைமுறை உங்க மரபறிவ மீட்டு எடுத்துருங்க. ஏன்னா தமிழர்களுக்கு பஞ்சேந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. நெறைய கலைகள் வந்து நம்மளதுல இருக்கு. அந்த மரபறிவு எல்லாமே உங்ககிட்ட தான் புதைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு மீட்டெடுங்க. இந்த வழிய, இந்த வாய்ப்ப இந்த நேரத்துல தவற விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் திருப்பி கிடைக்காது. இந்த அலைன்மென்ட் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அதே மாரி இப்போ போராடி மரப வந்து நீங்க திருப்பி இலக்கணம் எழுதலன்னு சொன்னா, அடுத்த தலைமுறை எல்லாம் இந்த சமூக கட்டமைப்போ, குடும்ப கட்டமைப்போ உதறிட்டு தான் போகும். ரொம்ப மோசமான நிலை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். கேஸ்ட்ல கீழ கேஸ்ட்டு, மேல கேஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ, இப்போ லாஸ்ட்டா யார் யார் எவால்வ் ஆகியிருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல மரபு முருகேற்றப்பட்டு இருக்கும். ஸோ, அப்படி இருக்கிறவங்க அ அ ஃபேமிலியில வந்து நல்லா இலக்கணம் எழுதி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட உங்களோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இசைவாங்க. உங்களால உங்க ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ, நீங்க குணமா, நேர்மையா இருங்க. நேர்மையா இருக்க விடாது. நேர்மையா இருக்கிறவங்கள இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்படுத்தும். இன்னசென்ட்டா இருக்கிறவங்க, வெகுளியா இருக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்க ரொம்ப ஒரு கொடூரத்த அ அவங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த உலகம். ஸோ, தயவு செஞ்சு அத்தனையும் பொறுத்துக்கிட்டு, அத மரப வந்து எழுதுங்க. இப்படி போராடி எழுதக்கூடிய இந்த மரபுக்கு வீரியம் இருக்கு. ரொம்ப பெரிய வீரியம் இருக்கு. இங்க நம்ம பொறந்திருக்கிறதுக்கு ரீசனே, நம்ம கான்ஷியஸா எந்த தவறையுமே செஞ்சிடக்கூடாது. கான்ஷியஸா எந்த தப்புமே செய்யக்கூடாது. நல்லபடியா குணமா வாழ்ந்து நம்மளோட மரப நாம கடத்தணுன்றது தான். எவால்வ் ஆனவங்க கேஸ்ட்ட மாத்தி திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். எவால்வ் ஆனதுக்கப்புறம். ஆனா முருகேற்றப்பட்ட மரபு கொண்ட நல்ல ஆறா இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீங்க உங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டெம் செல்ஸ் மத்தவங்களுக்கு வந்து மருந்தா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில புரோட்டீன் வகைகள், அந்த புரத வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அத வந்து மருந்தா செலுத்தி அவங்கள பெஸ்ட் வெர்ஷன்ல நம்மளால வாழ வைக்க முடியும்.
உங்களுக்கு வந்து இப்படித்தான் வாழணும். இதுதான் சரியான வாழ்வியல் முறை அப்படின்றத வந்து இங்க இலக்கணம் எழுதினவங்க, அவங்கள பார்த்து நாம இசைஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து இங்க யாரையுமே விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி யாராவது நான் இப்படிதான் நல்ல முறையில வாழ்வேன்னு யாராவது வந்தாங்கன்னா, அவங்கள ஆரம்பத்திலேயே முடக்கி போட்டு, அவங்கள சுத்தி வந்து தவறான கதைகள சித்தரிச்சு, அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசி, அ அவங்கள வந்து ஒரு கேலி பொருளாவோ, ஒரு கோமாளியாவோ வந்து சித்தரிச்சு வச்சுருவாங்க இந்த சமூகத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட யாருமே இசைய முற்பட மாட்டாங்க. நல்லவங்கள இப்படிதான் சித்தரிப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்து நமக்கு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இலக்கணம் எழுதி காட்டுன யாருமே அ நமக்கு வந்து தெரியல. அவங்கள இவங்க நல்லா வாழ விட்டதும் கிடையாது. ஹிஸ்டரியும் நமக்கு உண்மையா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஹிஸ்டரியில தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க மரபு எப்படி இருந்தது? என்ன மாரி குணநலன்களோட இருந்தாங்க? அவங்க எழுத்து முறை எப்படி இருக்கும்? அவங்க யோசிக்கிற தன்மை எப்படி இருக்கும்? அவங்க எதற்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்தாங்க? எதற்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கல? அப்படின்றது இந்த தமிழ் நாகரிகம் பற்றின எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா இருக்காது. நல்லா பாருங்க ரொம்ப மிஸ் ஆகும். படங்கள்ல எல்லாம் காட்டுறது பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. 1% கூட இருக்காது. ஆனா நீங்க அத பார்த்து கை தட்டிட்டே இருப்பீங்க. ஹிஸ்டரி வந்து அவங்க உங்கள கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அடையாளங்கள், அந்த அடையாளங்கள நீங்க தரிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தருக்குள்ள ஒரு சண்டை, ஒரு பூசல் இதெல்லாம் ஏற்படுத்தி உங்கள கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் தான் அந்த ஹிஸ்டரி அப்படின்றதே தவிர, மத்தபடி உங்களோட மரபறிவ நீங்க மீட்டு கொண்டு வர அளவுக்கு எதுவுமே அங்க இருக்காது. அதுவும் இந்த தமிழ்நாட பொறுத்தவரைக்கும், இந்த ரத்த வம்சாவழி வேர்க்கால்கள்ல உங்களுக்கு மரபு முருகேறி இருக்க இந்த நேரத்துல, நீங்க கரெக்ட்டா மரபறிவ மீட்டெடுக்கலாம். இந்த அலைன்மென்ட்ட நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இந்த தமிழ் சமூகம் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. இந்த டைம்ல தான் ஏஐ எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த ஏஐ இப்பதான் எல்லாரோட ரைட் பிரெயினும் நல்லா வேலை செய்யும். அவங்களோட கற்பனை திறன் இதெல்லாமே. இந்த திறமை இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உங்க மரபணுவையே மீட்டு கொண்டு வரும். நீங்க யோசிச்சு அந்த கற்பனை திறன்ல கொண்டு வந்து ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய என்னென்ன விஷயங்கள், கதை எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுடைய மரபு உங்களுக்குள்ள தான் இருக்கு. அந்த எல்லா தரவுகளும் உங்களுக்குள்ள தான் இருக்கு. அது உங்களுக்கு இப்பதான் ஆக்டிவேட் ஆகும். இந்த டைம்ல ஏஐ எடுத்துட்டு வரும்போது, ஏஐ உங்களோட யோசிக்கிற செயல்திறன ரொம்ப குறைச்சிடும். அப்படியே உங்கள முட்டாளாக்கி பலவீனப்படுத்தும். எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, நீங்க வேலை செய்ற அளவுக்கு படிச்சா போதும். ஆனா உண்மை, அந்த வேலை செய்றதுக்கு ஒரு 7 வாரங்கள் ட்ரெய்னிங் போனாலே போதும். ஒரு வேலைய செய்யணும்னா, அதுக்கு 7 வாரங்கள் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, படிச்சு கத்துக்கிட்டாலே போதுமே தவிர, இத்தனை வருடங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்ல. ஆனா, இத்தனை வருடங்கள் நாம படிச்சிருக்கோம். நமக்கு இத்தனை விஷயங்கள்ல நமக்கு நாலேட்ஜ் இருக்கு. அப்ப அத வச்சு நாம அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நாம யோசிக்கணுமே தவிர, அ வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம் சரிதான். ஆனா, அத தாண்டி சமூகத்துக்காக நாம அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த தலைமுறைக்காக ஆக்கப்பூர்வமா அப்படின்றத வச்சு நாம படிச்ச விஷயங்கள வச்சு, நாம சில முயற்சிகள எடுக்க நாம யோசிக்கணும். தயங்கவே கூடாது. ஏன்னா, இந்த டைம் வந்து அவ்ளோ க்ரூஷியலான ஒரு டைம். உங்களோட ஃப்ரீக்வென்சி வந்து நீங்க என்ன ஃப்ரீக்வென்சில இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய பெர்செப்ஷன், உங்களோட அ யோசிக்கிற சிந்தனை திறன் எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தும். இப்போ நீங்க சிட்டில உட்காந்துட்டு ஒரு கதை எழுதுறீங்கன்னா, அதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு மலை பிரதேசத்துல போயிட்டு நீங்க கதை எழுதுறீங்கன்னா, அப்போ வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து வரும். காரணம் ஃப்ரீக்வென்சி வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம இருக்கும்போது, ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரும். கேயோட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற இடத்துல, லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன் இருக்க ஒரு இடத்துல நாம இருந்தோம்னா, நம்ம மூளை செயல்திறனும் மட்டுப்பட்டு தான் இருக்கும். அதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துலயே வந்து ஒரு நல்ல எனர்ஜி ஃபீல்டு இருக்கிற மாரி மாத்தணும் அப்படின்றதுக்காக எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்ன்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெஃபர் பண்ணுங்க. இங்க வந்து யாராவது சமூகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, அவங்கள பத்தி உடனே தவறாவோ, இல்ல கேளிக்கையாவோ வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அத நீர்த்தடிச்சிருவாங்க.
ஸோ, இங்க வந்து உங்களுக்கு உங்க ஃபோன்லயோ, ஸ்க்ரீன்ல எதுல நீங்க என்ன பார்த்தாலுமே, அ நீங்க எத பார்க்கணும்னு அவங்க விரும்புறாங்களோ, மீடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் எல்லாமே ஒரு தரப்பினர் கிட்ட தான் இருக்கு. பார்த்தாலே தெரியும். அப்போ அ இதனாலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய கண்ட்ரீஸ்ல ரஷ்யால பார்க்கலாம், சைனா, நார்த் கொரியா இவங்க எல்லாருமே வந்து இத கட்டுப்படுத்துனதுக்கு காரணம், அந்த சோஷியல் மீடியா எல்லாம் அவங்க கட்டுப்படுத்தினதும், சர்வேலன்ஸ் கேமராஸ் அங்கங்க பொருத்துனதும், அ ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கும் காரணம், அடுத்த தலைமுறையில மக்கள் ஜனத்தொகையும் குறையும், அவங்க டோபமைன ஈட்டெடுக்கிற வழியும் குறையும். அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், சமூக வல்லுனர்கள் இந்த சொசைட்டி எத நோக்கி போகுதுன்ற அபாயத்த அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, எச்சரிக்கையா. அத புரிஞ்சுகிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த தலைமுறைய ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போகணுன்றதுக்காக, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நல்ல வழியில. கெட்டது இன்னதுன்னு தெரியாத சமூகமும் ரொம்ப சீக்கிரம் விழுந்துடும். ஆனா, நல்ல பழக்கங்களையும், நல்ல வழிமுறைகளையும் கடைப்பிடிக்காம விட்ட சமூகமும் வீழ்ந்துடும். ஸோ 2மே இருக்கணும். அதுக்கேற்றாற் போல நாம அ இந்த கட்டமைப்ப மாத்தி கட்டமைக்கணும். இப்படியான கருத்தியலை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா, அவங்கள வந்து வளர விடுவாங்க. வளர விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு, அ அவங்க மேல வந்து கோமாளி வேஷம், இதெல்லாம் அவங்க மேல திணிச்சுட்டு, அவங்கள வந்து ஒரு சும்மா இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி, சமூகத்துல இவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அவங்களுடைய கருத்துக்களுக்கு இதுக்கப்புறம் வந்து விளைவுகள் இருக்காது அப்படின்ற மாதிரி ஆக்கி, ஒரு பொம்மை போல இந்த சொசைட்டில வச்சிருப்பாங்க. இப்படிதான் நெறைய அ மக்களுக்கு நல்லது செய்யணும்னோ, இதுல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்த நெறைய மனிதர்களுக்கு இப்படிதான் நடந்திருக்கு. அடையாளம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ, நான் வந்து இன்னென்ன விஷயங்கள செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தனித்துவமா எந்த சிறப்பும் இல்லையோ, தனக்குன்னு தனித்துவமா எந்த கொள்கைகளுமே இல்லையோ, அந்த மனுஷங்கள் எல்லாமே பலவீனமா இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு அடையாளத்த குடுத்து, இதன் மூலியமா நீ வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாரி அவங்கள அ கௌரவத்துக்கு உட்படுத்தி, அந்த அடையாளத்துக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற மாரி அவங்கள மாத்தி அமைச்சிருப்பாங்க. ஸோ, அதனாலேயே அந்த அடையாளத்தின் மேல சில மக்களுக்கு வந்து ஒரு ஒரு போதை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அடையாளத்த தரிச்சிருக்கிறதுனால எனக்கு மதிப்பு வருது, மரியாதை வருது. இல்யூஷன் தான். எல்லாமே இல்யூஷன். ஸோ, ஜாதி கூட அப்படிதான். அந்த அடையாளத்த வச்சு பெருமைப்பட்டுப்பாங்க. பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. குணத்தால நல்லவங்களா இருந்து நாம அத கடத்தணும். அத விட்டுட்டு இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னொருத்தர தாழ்த்தி நாம மேல்ன்னு சொல்றது. அப்புறம் நமக்கு மேல இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு சொல்றது. அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள வந்து அடையாளத்த வச்சு ஆட்சி செய்றது. இந்த முறைய மாற்றி அமைக்கணும். வாழ்வியல் முறையில மாற்றங்கள் வரணும். ஆணுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஆக்கப்பூர்வமா அ வெளிப்படுற வகையிலான விஷயங்கள அந்த வழிமுறைகளுக்குள்ள இணைக்கணும். பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஆக்கப்பூர்வமா வெளிப்படக்கூடிய வகையில அதற்கான வழிமுறைகள வந்து அந்த வாழ்வியல் முறையில நாம விதைச்சோம் அப்படின்னு சொன்னா, 2 பேருமே அ அவங்கவங்க அவங்கவங்க இயல்புல இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கணவன் மனைவியா இருக்கும்போது சமநிலையில இருப்பாங்க. ஒரு எனர்ஜி லூப் வந்து எப்பவுமே இன்ஃபினைட்டா அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நல்லா ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகும். இப்படி இருந்தாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இப்படி இருந்தாங்கன்னா, எல்லா ஃபேமிலியுமே அந்த நிலப்பரப்பே ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா, எந்த ரோகமும் இல்லாம, ஆரா நல்லா இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்குனாலே நோயே இருக்காது. அப்போ வாழ்வியல் முறையில வேறு சில மாற்றங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது, பெண்ணுக்கு அதிகப்படியா கெட்ட விஷயங்கள் அங்க நடக்கிற மாதிரியும், பெண் வந்து இந்த சமூக கட்டமைப்பையும், குடும்ப கட்டமைப்பையும் உதறி தள்ளிட்டு போகக்கூடிய நெருக்கடிய இங்க கொண்டு வரதுனாலயும், அந்த ஆண், பெண்ணுன்ற அந்த பேலன்ஸே வந்து குறைஞ்சிருது. எப்போ ஒருத்தங்க ரொம்ப அதிகமா கடினமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வராங்களோ, அப்பவே அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துரும். அந்த பெண்ண ரொம்ப கடினமான சூழ்நிலைகள சந்திக்க வைக்கிறதுனாலயே வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. ஸோ, ஆணுக்கான அதுக்கு தான் அந்த காலத்திலேயே ஆணுக்கான குணநலன்கள் இன்னது, பெண்ணுக்கான குணநலன்கள் இன்னதுன்னு இந்த வாழ்வியல் முறையில எழுதி வச்சது. அது பிழறும்போது 2 பேருக்குமே உடல்நிலை சரியில்லாம போகும். சுரப்பிகள்ல மாற்றம் வரும். குணநல திரிபுகள் இருக்கும். அதேபோல ஆண்கள் வந்து பெண்கள வந்து விரோதியா பார்க்குறதும், எதிரியா பார்க்குறதும், இந்த மாரியான மனநிலையும், கண்ணோட்டமும்
குணமும் அமையப்பெறுற மாரி இந்த சமூகம் அவங்கள எடுத்துட்டு போறது வந்து, அடுத்த தலைமுறையில குழந்தைகள் பிறக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியமான குழந்தைகளும், நல்ல மரபு கொண்ட குழந்தைகளும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள வந்து இது குறைக்கும். அ எவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், எவ்ளோ பெரிய உச்சத்த தொட்ட அ துறையில அவங்க வந்து மின்னக்கூடிய மனிதர்களா இருந்தாலும், அவங்களுக்கு அடுத்த அளவிற்கு, அடுத்த லெவலுக்கு அவங்க போற மாதிரி, அவங்களுக்கான களம் இங்க அமைக்கப் பெறணும். அவங்களுக்கு அவங்களோட பேஷன அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு களம் ஆக்கப்பூர்வமா இங்க அமையப் பெறணும். அமைத்து கொடுக்கப்படலன்னா, அவங்க வந்து டோபமைன வேறு வழியில தேட ஆரம்பிப்பாங்க. இது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்டின்னா, இவங்க வந்து அ வேற மாதிரியான சில கெட்ட விஷயங்கள செஞ்சு, அ அதுல வந்து இன்புறுற அந்த தன்மை வந்து அவங்களுக்கு இவென்ச்சுவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, ஒரு இடத்துல நம்ம போய் உட்கார்றோம்னா, அந்த ஃப்ரீக்வென்சி வந்து அதற்கு முன்னாடி அங்க இருந்தவங்க, அப்படி இருந்தவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள செஞ்சாங்களோ, அதையெல்லாமுமே ஈர்த்து கொண்டு வந்து குடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆய்வுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கல்லூரி மாணவர்கள மட்டும் 2 செட்டா பிரிச்சு, ஜெயில்ல ஒருத்தங்கள வந்து வார்டனாவும், ஒருத்தங்கள கைதியாவும் வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ நடிக்க வைக்கும்போது, ஒரு சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, வார்டனா நடிக்கிறவங்க 2 பேருமே கல்லூரி மாணவர்கள் தான். ஆனா, வார்டனா நடிக்கக்கூடிய அந்த மாணவர்கள், கைதியா இருக்கக்கூடிய மாணவர்கள வந்து அடிச்சது, துன்புறுத்தினது, உண்மையாவே இந்த ஜெயில்ல என்னென்ன டார்ச்சர்ஸ் இருக்குமோ, அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்ச அதிலேயே வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாவே அத வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த இடம் அந்த இடம் வந்து உங்களுடைய மனத வந்து மாற்றும். அதற்கப்புறம் நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது, அ முன்னாடி அங்க இருக்கவங்க என்ன செஞ்சாங்களோ, அதையே தான் நீங்க செய்வீங்க. அப்போ அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே, இப்ப இந்த கட்டமைப்புல என்னென்ன அ பதவிகள் இருக்கோ, அது எல்லாத்துலயுமே வந்து அவங்க கடைப்பிடிச்சு நிறைவேற்றக்கூடிய அ கடமைகளும் இருக்கும். அப்ப அங்க அமரக்கூடிய மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும்? சமநிலையில இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவங்க எல்லாருமே ஒரு சமநிலையில செல்ஃப் கண்ட்ரோலோட அங்க அந்த இடத்துல உட்கார்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள மட்டுமே அவங்க கடமையா அத நிறைவேற்றி, அ இதுவரைக்கும் இருந்த அந்த தரவுகள மாற்றி எழுதணும். அப்படி யாருமே மாற்றி எழுதலன்னு சொன்னா, நடந்தவை தான் திரும்ப திரும்ப நடக்கும். இதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஆட்சியாளர் உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ, அதையே தான் நீங்க இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடிய புதிய ஆட்சியாளரும் உங்களுக்கு செய்வாங்க. அப்போ இந்த சிஸ்டம்ல எதுவும் மாற்றம் ஏற்படல அப்படின்னா, மக்களுடைய புரிதல்ல எதுவுமே மாற்றம் ஏற்படலன்னா, இங்க முழுதா ஒரு மாற்றம் வராது. ஒரு தனி மனிதனால மாற்றத்த கொண்டு வரவே முடியாது. மக்கள் எல்லோருக்குமே புரிதல் வரணும். நன்றி. லவ் இஸ் காட்.